அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இயற்கை நமக்கு தந்திருக்கிற பெரிய பரிசு எது தெரியுங்களா? ஞாபக சக்தி, ஞாபக மறதி. இந்த ரெண்டுமே நமக்கு இயற்கை தந்திருக்கிற மிகப்பெரிய பரிசு. ஞாபக சக்தியும் இருக்க வேண்டும், ஞாபக மறதியும் இருக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன சிக்கல்னா, எதில் ஞாபக மறதி இருக்கணுமோ அதில் ரொம்ப ஞாபகம் இருக்குது. எது ஞாபகம் இருக்கணுமோ அது இருக்க மாட்டேங்குது. இப்போ பரீட்சையில் ஏன்டா மார்க் குறைஞ்சிது, எக்ஸாமில் ஏன்டா நல்லா தானே படித்த, ஏன் மார்க் குறைஞ்சி போச்சு அப்படின்னா பையன் உடனே என்ன சொல்லுவான், இல்லைப்பா எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே மறந்துடுச்சுப்பா, நல்லா படிச்சுக்கிட்டு தான்ப்பா போனேன், அந்த ஹாலுக்கு போன உடனே மறந்து போச்சுப்பா, எக்ஸாம் டென்ஷனில் டக்குன்னு ஞாபகம் வரலப்பா அப்படிங்கிறான். அப்போ மார்க் குறையறதுக்கு காரணம் நினைவில் இருக்க வேண்டியது மறந்து போனது. சில பேர் எப்போவோ நடந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்னமும் ஃபீல் பண்ணிக்கிட்டு உக்காந்துருப்பான். விட்றா, அதான் நடந்து போச்சே, அது எப்படிரா, என்னை பார்த்து இப்படி சொல்கிறத எப்படி என்னால் தாங்க முடியல அப்படின்பா. இது எப்படா நடந்ததுன்னு, அது ஆச்சு 10 வருஷம் ஆச்சுன்னு. 10 வருஷமாக அதை பத்திரமாக மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு இப்போ மறக்க வேண்டியது அதை நினைவிலேயே வைத்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? இது பெரிய வரம்தான். நேர்முகத் தேர்வுக்கு போகிற பொழுது கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு விடை தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அந்த நேரத்தில் நினைவு வர வேண்டும். அதுவும் எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கெல்லாம் பல விஷயங்கள் படித்து நீங்கள் பேசக்கூடிய ஆற்றல் இருந்தால் மட்டும் போதாது, அந்த நேரத்தில் அது ஞாபகம் வரணும். மேடையில் பேசுகிற பொழுது சில பேச்சாளர்கள், இப்போ கம்பன் விழா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கம்பராமாயண பாடல்கள்லாம் அப்படியே தலைகீழ் பாடமாக ஒப்பிக்கிறவர்கள் உண்டு. சில பேர் குறிப்பு எடுத்து வைத்து கொண்டு அந்த பாடல்களை சொல்லுவார்கள். பாட்டு கச்சேரியில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், தியாகராஜ சுவாமிகளினுடைய கீர்த்தனைகளை அப்படியே மனப்பாடமாகவே பாடுகிறவர்கள் உண்டு. இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக அப்படி எதிர்த்தாப்பில் லேப்டாப்பை திறந்து வச்சுட்டு பாடுகிற பாடகர்கள் இருக்கிறார்கள். ஏராளமான பாடல்களை நினைவிலே வைத்து கொண்டு பாடுகிற அந்த காலம் போய் இப்போ ஒரு 3-4 பேரா மட்டுமே இருக்கிற, ஸ்டான்ஸாக இருக்கிற, சரணங்கள் இருக்கிற 2 சரணம் தான் இப்போ பாடல்களுக்கெல்லாம். அதை கூட நம்ம பிள்ளைங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியாமல் செல்ஃபோனை பார்த்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எதில் ஞாபகம் இருக்கணுமோ அதில் ஞாபகம் இல்லை. அப்போ அது 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 வரமாக இருக்க வேண்டியது ஒரு இழப்பாக மாறிவிடுகிறது. யூதர்கள் மதத்தில் ஞாபகத்துக்குன்னே ஒரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். ஒரு குற்றவாளி ஒருத்தனுக்கு நீதிபதி மரண தண்டனை கொடுத்துட்றார். அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான். அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்கள்லாம் அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறாங்க, எப்படியாவது நீ தான் காப்பாற்றணும், எப்படியாவது நீ தான் என் வீட்டுக்காரரை காப்பாற்றணும்னு அந்த அம்மா சாமியை வேண்டிக்குது, அந்த நினைவுக்கான கடவுளை. இதில் அந்த சாமி என்ன வேடிக்கை செய்யும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்றை மறக்கணும் அப்படின்னா தூக்கத்தில் போய், அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறப்போ கனவுல போய் அவங்க கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுக்குமா. இவங்க எதை வேண்டிக்கிட்டாங்களோ அதுக்கு பிறகு அது செய்ய வேண்டிய வேலையை அந்த தெய்வம் பண்ணிடுமா. இப்போ அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அவர் என்னைக்கு அவருக்கு தூக்கில் போடணுமோ அன்னைக்கு அந்த பணியை செய்கிறாரே ஒருத்தர், அந்த காவல்காரருக்கு எத்தனை மணிக்கு அதை செய்யணுன்றது மறந்து போச்சு. இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, இந்த நாள் இத்தனை மணிக்கு இந்த பெயர் உடையவருக்கு இந்த தண்டனை அப்படின்னு ஒரு புத்தகத்தை பார்த்து தான் அந்த நீதி தீர்ப்பை அறிவிப்பார்கள். அந்த புத்தகத்தை எங்கே வச்சேன் அப்படின்னு அது யார் பொறுப்பில் இருக்குமோ அவருக்கு ஞாபகம் இல்லை. அவர் டேபிளில் தேடுறாரு, ட்ராயரில் தேடுறாரு, பீரோவில் தேடுறாரு. பொதுவாக எங்கே வைப்பாங்களோ எல்லா இடத்துலையும் எங்கே வச்சாரோ அவருக்கு ஞாபகம் இல்லை. நீதிபதி கிட்டக்க போய், ஐயா இது மாதிரி அது எங்கே வச்சேன் அப்படின்னு மறந்துடு இல்லை, அந்த கேஸ் புத்தகம் காணுங்கய்யா அப்படின்னு. இப்போ நீதிபதி ஒரு கேள்வி கேட்டார், என்ன கேஸு, யார் குற்றவாளி, எதுக்கு அவர் தூக்கில் போடுறீங்க, இவரெல்லாம் அநியாயமாலாம் விஷயம் தெரியாமலாம் தூக்கில் போடாதீங்க அப்படின்னாராம். என்ன அர்த்தம்? இந்த நீதிபதிக்குமே அது என்ன கேஸுன்றது மறந்து போச்சு. இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணாங்க இல்லையா, அந்த கடவுள் போய் இந்த நீதிபதி, அப்புறம் அந்த புத்தகம் யாருக்கு உரியுதோ அவர், அப்புறம் தூக்கு தண்டனை நிறைவேற்றவர் எல்லார் கன்னத்துலேயும் முத்தம் கொடுத்துருக்கு. முத்தம் கொடுத்த உடனே விஷயம் மொத்தமாக 3 பேருக்கும் மறந்து போச்சு.
அப்போ நினைவிலே இருக்க வேண்டிய விஷயங்கள் மறந்து போகிற பொழுது சில பேருடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறது. மறக்க வேண்டிய விஷயங்களை நினைவிலேயே வைத்து கொண்டிருக்கிற பொழுது அது வாழ்நாள் நீட்டிக்கப்படுகிறதோ வாழ்நாளை சுருக்குகிறதோ, வாழ்கின்ற காலத்தில் பெற வேண்டிய இன்பங்களை அது சுருக்கி விடுகிறது. அப்போ எதை மறக்க வேண்டும்? ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? பொதுவாக சில விஷயங்களை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். இந்த சுனாமின்னு ஒன்று வந்ததுங்களே, பெருமழை ஒரு காலத்தில் சென்னையில் பேஞ்சுதுங்களே, நம்ம எல்லாரும் அல்லோல கலோலப்பட்டோமே. அந்த துன்பங்களை மறந்து விட வேண்டும். அன்றைக்கி நம்ம பாட்டை மறந்து விட வேண்டும். ஆனால் பாட்டையும் மறந்து விட வேண்டும். அது தந்த பாடங்களை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்த மாதிரி ஒரு 3 நாள் 4 நாள் மழை பெஞ்சுது அப்படின்னா ஊர் என்ன ஆகுது அப்படின்னு நம்ம பட்ட பாட்டை மறந்துடலாம். ஆனால் இன்றைக்கும் அது மாதிரி திடீர் என்று மழை வழுகிறது, ஒரு இயற்கை சீற்றம் வருகிறது அப்படின்னா நாம் என்ன பாடங்கள் எல்லாம் கற்றுக்கொண்டோமோ அதை மறந்து விடக்கூடாது. முன்னெச்சரிக்கையாக தயாராக இருக்க வேண்டும். அது இயற்கையாக இருந்தாலும் சரி, எந்நாளும் வருகின்ற அன்றாட நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, எதை நினைவில் நிறுத்த வேண்டுமோ அதை நினைவில் நிறுத்துங்கள். எதையெல்லாம் மறந்தால்தான் வாழ்வில் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமோ அதையெல்லாம் மறப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதான்னு கவியரசர் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று உண்டு. மனதுக்கு மறக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தால் அது ஒரு நாளும் மறக்காது. அதை அதன் போக்கில் விட்டுவிட்டால் அதுவே மறந்துவிடும். ஆனால் நம்முடைய முன்னவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் பட்ட பெரும் பாட்டை, அவர்கள் நமக்காக உழைத்த உழைப்பை, இதையெல்லாம் ஒரு தலைமுறை எந்த காலத்திலும் மறந்துவிடக்கூடாது என்பது நாம் என்றென்றைக்கும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒன்று. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.